இந்த பணியை இட்டு மனநிறைவடைகிறேன். நாம் இன்று இங்கே தமிழர் சமூகமாக மட்டுமல்ல, உயிருடன் இருக்கும் பெருமைமிக்க ஒரு இனத்தின் வரலாற்று சான்றாகவும் தொன்மை சுவடாகவும் செருமிக்க களஞ்சியமாகவுமே கூடி நிற்கிறோம். தூக்கமற்ற இரவுகளுடனும் துயர் நிறந்த பகல்களுடனும் கடக்கும் இந்த நினைவேந்தல் வார நாட்களின் இறுதி நாளாகிய இன்று நாங்கள் ஒன்று கூடியுள்ள போது இங்கே எம்மை சூழ்ந்திருக்கும் காற்றும் சற்றே சலனமடைந்திருக்கிறது. நாங்கள் உணர்கிறோம், பலரும் கொண்டு புதைத்து மறைக்க முயன்ற ஒரு வரலாற்றின் கனதியை இக்காற்றே சுமந்து நிற்கிறது. அத்துடன் சாகடிக்கப்பட முடியாத ஒரு தன்னம்பிக்கையின் சுகந்தத்தையும் அது தாங்கியே வருகிறது. இப்போது ஒரு தரம் உங்களை சுற்றி பாருங்கள். இந்த கனேடிய மண்ணிலே ஓரின மக்களாய் உங்களுடைய இளையோடிக் கொண்டிருக்கும் இந்த பிணைப்பு, உங்கள் மத்தியில் நிலவும் இந்த அமைதியும் உங்களுக்கு ஒருபோதும் உங்கள் தாயக மண்ணில் உத்தரவாதப்படுத்தப்பட்டிருக்காத போதும் இந்த மண்ணில் அது எங்கள் இனத்தின் இருப்பிற்கான மூலாதாரமாக இருந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், தாயக மண்ணிலே விடுதலைக்காக அந்த அளப்பெரிய தியாகங்களை ஆற்றியிருந்த மண்ணிலே தமிழ் இனத்திற்கான ஒரு தாயகத்தை உருவாக்கிக் கொள்வதற்கான ஒரு போராட்டம் பல நெடுந்தசாப்தங்களாக இடம்பெற்று வருகிறது. சாகும் போது தமிழ் படித்து சாக வேண்டும், என் சாம்பல் தமிழ் மணந்து வேக வேண்டும், பாடையிலே படுத்தூரை சுற்றும் போதும் பைந்தமிழில் அலுமோசை கேட்க வேண்டும், ஓடையிலே என் சாம்பல் ஓடும் போதும் ஒன் தமிழே சலசலத்து ஓட வேண்டும் என்று எங்கள் தாயகத்திலே இருந்து ஒரு கவிஞன் அடியெடுத்து கொடுத்தார். இந்த கவிஞனுக்கு ஈடு கொடுத்து தமிழகத்திலே ஒருவன் தோன்றினான். தூங்கும் புலியை பறை கொண்டெழுப்பினோம், தூய தமிழரை தமிழ் கொண்டெழுப்பினோம், தீங்குரு பகைவரை இவனின்று நீக்குவோம், செந்தமிழ் உணர்ச்சி வேல் கொண்டு தாக்குவோம், பண்டை பெரும்புகள் உடையோமா இல்லையா, பாருக்கு வீரத்தை சொன்னோமா இல்லையா, எண்டிசை வான்மையால் ஆண்டோமா இல்லையா, எங்கட்கு இங்குற்ற நரிகளால் தொல்லையா என்று பாரதிதாசன் அடியெடுத்து சென்ற அடிகளை நான் இந்த இடத்திலே நினைவுபடுத்திக் கொள்ளுகிறேன். முடிதரித்து கோலோச்சி இருந்த தமிழீழ தேசத்தின் இளமை காலத்துவங்களினாலும் காவு கொள்ளப்பட்டிருந்தது, ஸ்ரீலங்கா தேசத்தினாலும் காவு கொள்ளப்பட்டிருந்தது. பின்னர் சுதந்திரம் எனும் பெயரில் 1948ஆம் ஆண்டு சிங்களவர்களை பெரும்பான்மையாக கொண்ட ஒற்றையாட்சி இலங்கை அரசிடம் கையளிக்கப்பட்டு அது பின்னர் சிங்கள பௌத்த பேரினவாதத்தை பாதுகாக்கும் ஸ்ரீலங்கா அரசாக உருமாற்றம் பெற்று தமிழீழ தேசத்தின் மீது தொடர் இன அழிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்தது. இவ்வாறு தமிழீழ தேசத்தில் மீது ஸ்ரீலங்கா அரசு நன்கு திட்டமிடப்பட்ட வகையில் இனவழிப்பு நடவடிக்கைகளை முன்னெடுத்து வந்த நிலையில் தமிழ் மக்கள் தமது பாதுகாப்பிற்காக வலிந்தே ஒரு ஆயுத போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். இவ்வாறு தமிழ் மக்கள் மத்தியில் உருவான ஆயுதம் தாங்கிய விடுதலை போராட்டம் தமிழர்களுக்கான பாதுகாப்பு கவசமாகவும் தமிழீழ தேசத்தின் எல்லைகளை மேலும் ஆக்கிரமிப்பில் இருந்து பாதுகாக்க தவிர்க்க முடியாத ஒன்றாகவும் முனைப்பு பெற்று வந்தது. இதன்போது தமிழீழ விடுதலை புலிகளின் ஆயுதம் தாங்கிய விடுதலை போராட்டம் தமிழ் மக்களிடையே தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக மேலெழுந்து தமிழர்களின் மரபு வழி படையணியாக ஸ்ரீலங்கா இராணுவத்தினரின் ஒடுக்குமுறைக்கு எதிராக போராடி பல சாதனை சமர்களை தமிழீழ மண்ணிலே நிகழ்த்தி தமிழீழ தேசத்தை உலக வரைபடத்தில் புதிய ஒரு தேசமாக உருவாக்கி கொண்டிருந்த சூழலில் ஸ்ரீலங்கா அரசு சர்வதேசத்தோடு கூட்டு சதி செய்து தமிழ் மக்களின் ஒற்றை பாதுகாப்பு அரணாக இருந்த தமிழின விடுதலை போராட்ட அமைப்பையும் அதன் வலுவான கட்டமைப்பின் ஆதரவு சக்தியாக இருந்த தமிழ் மக்களையும் சர்வதேச சட்டங்களால் தடை செய்யப்பட்ட ஆயுதங்களையும் நச்சு புகை குண்டுகளையும் கொண்டு தாக்கி அழித்து 2009ஆம் ஆண்டில் முள்ளிவாய்க்கால் பேரவலமாக 21ஆம் நூற்றாண்டு கண்டிராத கொடூரமான இனப்படுகொலையாக நிகழ்த்தியிருந்தது. தமிழீழ விடுதலை போராட்டமானது தமிழீழ தேசத்தை தக்க வைக்கும் வகையில் சர்வதேச தரப்பின் மத்தியஸ்தத்தோடு அனைத்து முயற்சிகளையும் அர்ப்பணிப்போடு முன்னெடுத்திருந்தும் ஸ்ரீலங்கா சிங்கள பௌத்த பேரினவாத அரசின் நடவடிக்கைகளால் அவை அனைத்தும் தோல்வியிலே முடிவடைந்திருந்தன. தமிழ் மக்கள் மீது இழைக்கப்பட்ட சர்வதேச குற்றங்கள் தொடர்பில் இன்றும் மீண்டும் ஸ்ரீலங்கா அரசினை பொறுப்பு கூற செய்வதற்கு சர்வதேச அரங்கில் ஐக்கிய நாடுகள் அமைப்பினூடாக நகர்த்தப்படும் பொறிமுறை தமிழ் மக்களுக்கு எந்த வகையிலும் ஒரு பாதுகாப்பான பொறிமுறை ஒன்றாக இருக்க முடியாது என்பதனை ஐநா மனித உரிமை இன அழிப்பு யுத்தத்தை ஐநா மனித உரிமை பேரவையின் ஒப்புச்சப்பெற்ற தீர்மானங்கள் எடுத்தியம்பி நிற்கின்றன.
தமிழ் மக்கள் மீது இனவழிப்பு யுத்தத்தை நிகழ்த்திய ஸ்ரீலங்கா அரசிடமே பொறுப்பு கூறல் பொறிமுறையை வழங்குவதன் மூலம் ஸ்ரீலங்கா அரசு தமிழ் மக்களை மீளவும் இனவழிப்பு செய்யும் நடவடிக்கைக்கு ஐக்கிய நாடுகள் மனித உரிமை அமைப்புகள் துணை போவதாகவே பாதிக்கப்பட்ட மக்களாகிய நாங்கள் கருதுகின்றோம். இவ்வாறு ஸ்ரீலங்கா அரசு சர்வதேசத்தை ஏமாற்றி சர்வதேசத்தின் துணையுடன் செய்து வரும் தொடர் இன அழிப்பு நடவடிக்கைகளை தடுத்து நிறுத்தவும் தமிழீழ தேசத்தில் இடம்பெற்ற கொடூரமான இனப்படுகொலைக்கு சர்வதேச பொறிமுறை ஒன்றினூடாக நீதி விசாரணை ஒன்றை மேற்கொள்ளவும் இருக்கும் சர்வதேச கடப்பாட்டை சர்வதேசம் சமூகம் தட்டி கழித்து விட முடியாது. தமிழ் மக்கள் மீது இழைக்கப்பட்ட சர்வதேச குற்றங்களுக்கும் சர்வதேச பொறிமுறை ஒன்றினூடாக மாத்திரமே நியாயமான நீதி வழங்கப்பட முடியும். மேலும் சர்வதேச சட்டங்களின் பிரகாரம் தமிழீழ தேசத்தின் மீது தொடர் இன அழிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரும் ஸ்ரீலங்கா அரசிடமே தமிழ் மக்களின் பாதுகாப்பினை மீளவும் கையளிக்க முடியாது. இனப்படுகொலைக்குள்ளான தேசங்களே தொடர்ந்தும் இனப்படுகொலைக்கு எதிராக போராடி உலகில் புதிய நாடுகளாக தம்மை நிலைநிறுத்திக் கொண்டுள்ளன. இவ்விடத்தில் ஒரு சில நிமிடங்கள் நான் அந்த பிரம்டன் தமிழ் நினைவு சின்னத்தை பற்றி உங்களுக்கு ஆங்கிலத்திலே உரையாற்றியபடியினால் நான் அடுத்த இடத்துக்கு செல்கிறேன். உலகில் எந்த ஒரு இனமும் கொடுத்திராத உயிர்கொடைகளுடன் அளப்பரிய தியாகங்களுடனும் தமிழீழ தேசத்தின் விடிவுக்காக போராடி கொண்டிருக்கும் எமது தலைமுறையுடன் தமிழீழ விடுதலை போராட்டத்தை மட்டுப்படுத்தாது. எமது தாயகத்திலிருந்து ஆயிரக்கணக்கான மைல்கள் தொலைவில் உள்ள தேசம் ஒன்றில் பிறந்த அடுத்த தலைமுறை அறிவாயுதம் ஏந்தி இனப்படுகொலைக்கான சர்வதேச நீதியை கோரி தொடர்ந்தும் போராடுவதற்கான களச்சூழலை நீங்கள் ஏற்படுத்தி இருக்கிறீர்கள். இவ்வாறான உங்களது உறுதிமிக்க செயற்பாடுகள் தமிழீழத்தில் உள்ள எங்கள் உறவுகளுக்கு அவர்களது இருப்பின் மீதான பெருத்த நம்பிக்கையையும் உற்சாகத்தையும் அளிக்கிறது. கனடாவின் தெருக்களில் நீங்கள் உறுதியாக நிற்பதை அவர்கள் காணும் போது அவர்கள் தனியாக இல்லை என்பதை உணர்கிறார்கள். சர்வதேச அரங்குகளில் நீங்கள் அவர்களின் குரலாக இருக்கிறீர்கள். உலகம் இனியும் அவர்களை கண்டுகொள்ளாது இருக்க முடியாது என்பதற்கான காரணமாக நீங்கள் வருகிறீர்கள். ஒற்றை திசையில் பயணித்த அலைகள் இப்போது எம்மை நோக்கி திரும்புவதை நாங்கள் உணர்கிறோம். ஸ்ரீலங்கா அரசு தமிழீழ தேசத்தின் மீது மிக கொடூரமான இனப்படுகொலை யுத்தத்தை நடாத்தியும் தொடர் இன அழிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டும் வருகிறது என்பதை சர்வதேச சமூகம் ஏற்றுக்கொள்ள தொடங்கியுள்ளதை நாம் காண்கிறோம். மேலும் நான் உங்களிடம் சொல்ல விரும்புவது, நீதி என்பது தொலைவில் இருக்கும் ஒரு கனவு அல்ல. அது நாங்கள் மறதியை துறந்து நினைவில் வழித்தடத்தில் தினந்தோறும் அணிவகுத்து முன்னோரும் ஒரு இலக்கு. தனது அரசியல் வேணவாவை ஒருபோதும் கைவிட தயாரில்லாத ஒரு தேசிய இனத்தின் விடுதலை முழக்கத்தை அதிகார மையங்கள் இறுதியாக இப்போது கேட்க தொடங்கி இருக்கின்றன. ஆகவே வெறும் பார்வையாளராக இங்கே நிற்காது, ஒரு தேசத்தின் இதய துடிப்பாக நில்லுங்கள். எங்கள் வலியே எங்கள் வலிமை, எங்கள் இழப்பே எங்கள் பலம். ஒரு தமிழ் குழந்தையேனும் எங்கள் கதையை தெரிந்திருக்கும் வரை எமது நீதிக்கான இந்த பயணம் ஒருபோதும் ஓயாது என்பதை இந்த உலகம் உணரட்டும். முதியோர் இளையோர் என வேறுபாடு இல்லாது தமிழர் எனும் பேரினத்தின் வழித்தோன்றர்களாக நீங்கள் நிமிர்ந்து நில்லுங்கள். உங்கள் குரல்கள் பிரம்டனிலிருந்து முள்ளியவாய்க்கால் வரை ஓங்கி ஒலிக்கட்டும். நாங்கள் இங்கே இருக்கிறோம், நாங்கள் பெருமையுடன் இருக்கிறோம். எங்களுக்கான நீதியை நாங்களே பெற்றுக் கொள்வோம். கெஞ்சுவதில்லை பிறர்பால் அவர் செய் கேட்டினுக்கும் அஞ்சுவதில்லை. மொழியையும் நாட்டையும் ஆளாமல் துஞ்சுவதில்லை. எனவே தமிழர்கள் தோலெழுந்தால் எஞ்சுவதில்லை. எவரும் உலகில் எதிர் நின்றே என்று கூறி முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை செய்யப்பட்ட எம் இனத்தின் அவலம் அல்ல, தேசமாய் இழத்துடிக்கும் என இனத்தின் அடையாளம். முள்ளிவாய்க்கால் ஆண்டாண்டு காலம் ஊர்கூடி ஒப்பாரி வைத்து அழுது புரளும் எந்த முற்றமல்ல, ஆயிரம் ஆயிரமாய் புதைந்து போன என் சந்ததியை காவி நிற்கும் என் வரலாறு. மொழியாகி எங்கள் மூச்சாகி நாளை முடிசூடும் தமிழ் மீது நாங்கள் உறுதியெடுத்துக் கொள்வோம். வழிகாட்டி எம்மை உருவாக்கும் தலைவன் வரலாறின் மீதும் நாங்கள் சபதம் எடுத்துக் கொள்வோம். விழிமூடி அங்கே துயில்கின்ற எங்கள் வீர மரபர்கள் மீதும் நாங்கள் சத்தியம் செய்து கொள்வோம். இழிவாக வாழோம். தமிழீழ போரில் இனிமேல் ஓயோம் என்று சபதமெடுத்துக் கொள்வோம். தமிழராக ஒன்றாவோம். தமிழீழத்தை வென்றாவோம். இனப்படுகொலையை மறக்கவும் மாட்டோம், மன்னிக்கவும் மாட்டோம். தமிழரின் தாகம் தமிழீழ தாயகம், தமிழரின் தாகம் தமிழீழ தாயகம், தமிழரின் தாகம் தமிழீழ தாயகம். நன்றி, வணக்கம். தமிழீழ தாயகம்
Thank you, Mr. Narendra Panditan, for that address. Before we proceed, just a quick note that we have found a set of keys for